எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். மே 5th. ஸோ மே 5th டுடே எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது? ஆன்சர் டிவிகே. தாவேகா கட்சி வந்து வின் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம். ஹன்னா வைரஸ் கீழ்கண்ட எதன் மூலம் பரவுகிறது? ஆன்சர் எலிகளின் எச்சம் மூலமாக பரவுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை முடக்கத்தை முறியடிக்க ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை எந்த நாடு தொடங்கியுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ். மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது? ஆன்சர் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா பார்ட்டி வின் பண்ணியிருக்காங்க, பிஜேபி. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது? சேம் அதே பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து அசாம்ல வின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 3rd டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இங்க கேரள மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது? ஆன்சர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க கேரளால. அடுத்து, புதுச்சேரியில் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் என் ரங்கசாமி அவர்கள் வந்து பொறுப்பேற்க போறாங்க. தமிழகத்தில் எதிர்கட்சியாக அந்தஸ்து பெற அக்கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும்? ஆன்சர் வந்து 10% சீட்ல வந்து வின் பண்ணிருக்கணும். ஒரு கட்சி எதிர்கட்சி ஆகணும் அப்படின்னா மொத்த சீட்ல 10% வின் பண்ணிருக்கணும். தொங்கு சட்டசபை நிலையை விவரிக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. எந்த ஒரு கட்சிக்கும் தேவையான பெரும்பான்மை பெறாத நிலையை தான் நம்ம தொங்கு சட்டப்பேரவை, சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிவிக்கிறோம், பார்க்கிறோம். நெக்ஸ்ட், மியாமி கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் கிமி ஆண்டோனெல்லி. மே 6th டுடே கரண்ட் அஃபேர்ஸ். மே 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த இயர் ஆகஸ்ட் வரைக்கும் 15 month டெஸ்ட் ப்ளஸ் பிடிஎஃபோட வரும். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஊக்கமுடைமை அதிகாரத்துல திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கவனிங்க. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஸோ இப்போ வெள்ளம் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ ஒரு குளத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த குளத்துல தாமரை பூ அப்படிங்கிறது அந்த குளத்துல தண்ணிக்கு மேல பூத்திருக்கும், அப்படித்தானே? ஸோ அப்போ அதுக்கு தாமரையோட தண்டு அப்படிங்கிறது எவ்வளோ லென்த்துக்கு வந்திருக்கும் அப்படின்னா அந்த குளம் எவ்வளோ ஆழத்துக்கு இருக்கோ அவ்வளோ ஆழத்துக்கு அந்த தண்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவ்வளோ அளவுக்கு அந்த ஆழத்துக்கு உயர்ந்து வந்துதான் மேல அந்த பூ அப்படிங்கிறது பூத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆழம் அதிகரிக்கும் போது அந்த தாமரையுடைய தண்டின் நீளம் அதிகரிச்சு மேல வந்து பூ பூக்குது. அதே மாதிரி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளம் உயர்வாக இருக்கு, மன உறுதி உடையவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. உள்ளத்தை உயர்வாக வைங்க. நீங்க மன உறுதி உடையவங்களா இருக்கீங்க அப்படின்னா உயர்ந்த இடத்துக்கு நீங்க போவீங்க அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் சொல்றாங்க. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், எவ்வளவுக்கு தண்ணியோட ஆழம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்டோட நீளம் அதிகரிச்சு மலர் வந்து மேல பூக்குது. அந்த மாதிரி மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உங்க உள்ளம் எதை நோக்கி போகுதோ, எந்த அளவுக்கு நீங்க மன உறுதி உடையவங்களா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உயர்வான நிலையை நீங்க அடைவீங்க அப்படிங்கிறதான் திருக்குறள். நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் பணம் அனுப்பப்படும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஸோ அது என்ன, வெளிநாடுகள்லேருந்து பணம் அனுப்பப்படும் நாடு அப்படின்னு பார்த்தா இப்போ வெளிநாட்டுலேருந்து நம்ம நாட்டுக்கு அதிகமாக பணம் வருது. ஸோ அது வந்து வெளிநாட்டுக்காரங்க அனுப்புறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவிலேருந்து இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்துக்காக இந்தியாவில் உள்ள குடும்பத்துக்கு அனுப்புறாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் அதிகமாக ரிசீவ் பண்ண நாடா நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. $137 billion வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்தியா. இந்த மாதிரி இந்தியர்கள் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதிகமாக இந்த மாதிரி அனுப்பப்பட்ட நாடுகள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்தியா தான் இருக்கு. $137 billion. முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே வந்து $100 billion ரீச் பண்ண கிடையாது. $100 billion ரீச் பண்ண ஒரே நாடாகவும் இந்தியா தான் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல மெக்சிகோ இருக்கு. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் முகமை தான் இந்த ரெமிட்டன்ஸ் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவுல பணம் அனுப்பக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. 2024
$137 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 12.8 லட்சம் கோடியை வந்து ரிசீவ் பண்ணிருக்கு இந்தியா. யாரு சொல்லியிருக்கா இதை பத்தி அப்படின்னா புலம்பெயர்ந்தோருக்கான ஐநா அமைப்பு தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம $100 பில்லியன் வெளிநாட்டுல இருந்து பெற்ற ஒரே நாடாகவும் நம்ம இந்தியா தான் இருக்கு. 2010 இந்த அதிகமாக பணம் அனுப்பப்பட்ட நாடா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல மெக்சிகோ இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல பிலிப்பைன்ஸ், ஃபோர்த் வந்து பிரான்ஸ் இருக்கு. அடுத்த ரீசன்ட் நியூஸ், 2025ஆம் ஆண்டுக்கான உலகில் ராணுவத்துக்காக அதிகம் செலவிடும் நாடுகள் வரிசையில இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உலக அளவுல அதிகமாக மருந்துகள் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்ல 3rd பிளேஸ்ல இந்தியா இருக்கு. அடுத்த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், அதாவது பத்திரிகை சுதந்திர குறியீடு, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல இந்தியா வந்து 157வது இடத்துல இருக்கு 180 நாடுகளுக்கான வரிசையில. அப்புறம் ஃபிஷ் ப்ரொடக்ஷன், மீன் உற்பத்தியில இந்தியா வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவ சேவையை நாடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்த ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை கரப்ஷன் இண்டெக்ஸ்ல நம்ம இந்தியா 91வது இடத்துல இருக்கு 39 புள்ளிகளை பெற்று. அடுத்து ஊல் ப்ரொடக்ஷன், கம்பளி உற்பத்தியில இந்தியாலே லார்ஜஸ்ட் ஊல் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டா வந்து என்ன ஸ்டேட் இருக்குன்னா ராஜஸ்தான் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு வந்து நிதி ஆயக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், அதாவது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு. ஆசிய உற்பத்தி குறியீட்டுல 6வது இடத்துல இருக்கு இந்தியா. அடுத்து உள்நாட்டு விமான போக்குவரத்துல உலகிலே 3வது மிகப்பெரிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கும் நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் சீனா. ஸோ இப்போ இங்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் ஹையர் ஸ்டடி இந்த மாதிரி பண்றதுக்கு போறாங்களே, வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க இல்லையா, அதுல அதிகமாக எந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்கன்னு பார்த்தா சீனால 10 லட்சம் மாணவர்கள் வெளிநாட்டுல படிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு. ஸோ 6 லட்சம் பேர்கிட்ட வந்து இந்தியாவுடைய மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. ஸோ 6.20 லட்சம் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3rd பிளேஸ்ல உஸ்பெகிஸ்தான் நாடு இருக்கு. வியட்நாம் அந்த 4th பிளேஸ்ல இருக்கு. ஜெர்மனி 5th பிளேஸ்ல இருக்கு. நேஷனல் உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆன்சர் 34. உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி, 33 நீதிபதிகள், 33 நீதிபதிகள் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மொத்தமா 34 பேர். இப்போ இந்த எண்ணிக்கையை வந்து 38ஆக இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதுக்கான மசோதாவானது கொண்டு வந்து நிறைவேற்றி இதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க கவுண்டிங்க. இப்போ உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அது 1950ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. நிறுவப்படும் போது எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க? மொத்தமான 8 நீதிபதிகள், அதாவது ஒரு தலைமை நீதிபதி உட்பட ஒரு 7 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிட்டு மொத்தமா 8 பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கவுண்டிங்க நாடாளுமன்றம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அதை பத்தி எந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, நாடாளுமன்றத்தினால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 1 சட்டப்பிரிவு 124 உட்பிரிவு 1ல உச்சநீதிமன்றத்தை நிறுவுறதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதி பிளஸ் நாடாளுமன்றத்தினால நிர்வகிக்கப்பட்ட நீதிபதிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கவுண்டிங்க வந்து நாடாளுமன்றத்தால மாற்ற முடியும். அதுக்காக சட்டம் வந்து 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற சட்டம், நீதிபதிகள் எண்ணிக்கைக்கான சட்டம் 1956ல. அப்போ வந்து ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 10 நீதிபதிகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திருத்தத்தின் மூலமா, இந்த சட்டம் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டு இப்போ ஃபைனலா வந்து 34 நீதிபதிகள் இருக்காங்க, அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள். ஸோ இதை 38ஆ இன்க்ரீஸ் பண்றதுக்காக மசோதாவானது கொண்டு வரப்பட இருக்கு. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல், உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்னா 124 சப்கிளாஸ் 1. சரிதா நீங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து 34ஆ இருக்கு. அதை 38ஆ அதிகரிக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி மசோதா அப்படிங்கறது இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கைக்கான சட்டம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக உச்சநீதிமன்ற சட்டம் 1956 இயற்றிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 8 நீதிபதிகள் இருந்தாங்க. 10 நீதிபதிகளாக நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நீதிபதிகளோட எண்ணிக்கைய
அதுக்கப்புறம் நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டு லாஸ்ட் 2019 தலைமை நீதிபதியை தவிர்த்து 33 நீதிபதிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க 2019 லாஸ்டா. இப்போ மறுபடியும் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போறாங்க 38. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தது 124 சப்கிளாஸ் 1 அந்த ஆர்டிகல் பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2 இது என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட கலந்தாலோசிச்சு அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2 வந்து குறிப்பிடுது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 3ல வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய தகுதிகள் குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா ஹைகோர்ட்ல வந்து 5 இயர்ஸ் அவங்க ஜட்ஜா ஒர்க் பண்ணிருக்கணும், நீதிபதியா ஒர்க் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 10 இயர்ஸுக்கு ஹைகோர்ட்ல வழக்கறிஞராக ஒர்க் பண்ணிருக்கணும். அதுவும் பண்ணல அப்படின்னா அவங்க குடியரசுத் தலைவர் பார்வையில ஒரு சிறந்த சட்ட வல்லுநராக அவங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் குடியரசுத் தலைவர் வந்து அந்த நபரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 125 இது என்னன்னா நீதிபதிகளுடைய சம்பளம், அவங்களுக்கான அகவிலைப்படிகள் இதெல்லாமே வந்து நாடாளுமன்றத்தால தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 126 இது வந்து இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து இல்ல, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பொறுப்புல இல்ல, அவர் பதவியிலேருந்து விலகிட்டாரு, இல்லைன்னா அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாம் அவருடைய பொறுப்புகளை பார்க்கறதுக்காக தற்காலிகமாக பொறுப்பு தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணலாம், குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 126. ஆர்டிகல் 127 அப்படிங்கிறது இது தற்காலிக நீதிபதிகள் பற்றியது. இது தலைமை நீதிபதி, தற்காலிக தலைமை நீதிபதி பற்றியது. 127 வந்து தற்காலிக நீதிபதிகள் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ தற்காலிகமாக நீதிபதிகளை நியமிக்கிறது. அடுத்த ஆர்டிகல் 128 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அமர்வுகளை அமர வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நிறைய கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு, அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அனுபவம் வாய்ந்த நபர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற டைம்ல ஆர்டிகல் 128 பயன்படுத்தி ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து தற்காலிகமா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 127 அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு, அமர்வுகளுக்கு வந்து நீதிபதிகள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற டைம்ல ஹைகோர்ட்ல இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறதுக்கு தகுதி இருக்க நீதிபதியை சூஸ் பண்ணி தற்காலிகமாக போஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது அந்த ஒர்க்குக்கு வந்து வைப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 127. தற்காலிக தலைமை நீதிபதி 126. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலக தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் குஜராத். ஸோ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா உலக தரத்தில் கப்பல் பழுதுபார்க்கும் மையம் அப்படிங்கிறது அமைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 செமிகண்டக்டர் மையமும் உற்பத்தி மையமும் குஜராத்ல அமைக்க போறாங்க. நெக்ஸ்ட் பருத்தி உற்பத்தியை வந்து 5 இயர்ஸ்க்கு, அதாவது பருத்தி உற்பத்தியை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக 5 இயர்ஸ் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, அதனாலதான் அதெல்லாம் பாக்குறோம். கவனிங்க, குஜராத்ல கப்பல் பழுதுபார்க்கும் மையம் உலக தரத்துல 1570 கோடியில அமைக்கிறதுக்கு, வடிநகர்ல அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பருத்தி விளைச்சலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது செயல்படுத்த போறாங்க. 5659 கோடி இதுக்காக ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எந்த நிதியாண்டுலேருந்து அப்படின்னா 2026 to 27 நிதியாண்டுலேருந்து 2030 to 31 இந்த 5 இயர்ஸ்க்கு இது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 புதிய செமிகண்டக்டர் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா. குஜராத்ல தான் 2யுமே அமைக்கிறாங்க. எங்கெங்க அப்படின்னா தோலேரால அமைக்க போறாங்க, தோலேராலையும் சூரத்லையும். ஸோ தோலேரால பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் நிறுவனம் அமைக்கிறாங்க. சூரத்தில் வந்து சுச்சி செமிகான் தனியார் நிறுவனம் வந்து அமைப்பாங்க 2 மையங்கள். ஸோ அப்போ இது 2 அமைச்சாங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி மையங்களோட எண்ணிக்கை 12ஆக இன்க்ரீஸ் ஆகும். செமிகண்டக்டர் உற்பத்தியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டில் இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் அப்படிங்கிறது 2021 செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அதன் கீழ் இந்த செமிகண்டக்டர் மையங்களை அமைக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கிட்டு வராங்க. 2 மையங்கள் அமைக்கிறதுக்கு 3936 கோடி முதலீட்டில் அமைக்கப்படும் குஜராத்தில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து விமான நிறுவனங்கள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இப்போ இந்த மேற்காசிய பதற்றத்தினால ஏற்பட்ட லாஸை வந்து சமாளிக்கிறதுக்காக கடன் திட்டம், கடன் வழங்கும் திட்டம்ங்கிறது செயல்படுத்தப்படும், கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்லி.
அடுத்து வந்து கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 10 ரூபாய் அளவுக்கு உயர்த்தி மொத்தமா 365 இன்க்ரீஸ் பண்றதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்ததான் ரீசன் நியூஸ். கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்கிறதுக்கு ஆந்திரால விசாகப்பட்டினத்துல வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து உலகிலே மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் எது அப்படின்னா கோல் இந்தியா லிமிடெட். மகாசாகரா பரிந்துரை மையம் வந்து இந்தியாவுடைய முதல் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த நிதியாண்டுக்குள் 3.25 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்தின் கீழ் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 2031. ஸோ இப்போ கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, ஃபெர்டிலைசர் எல்லாம் அந்த உரங்கள் போடுறதுலாம் வந்து கெமிக்கலாக தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் எல்லாமே ரசாயனமற்ற விவசாயமாக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மில்லியன் ஹெக்டருக்கு அப்படின்னா 3.25 மில்லியன் ஹெக்டர் நிலத்தை அந்த மாதிரி மாற்றுறதுக்கு பிளான் இருக்கு. ஸோ அது வந்து 2031 அந்த டார்கெட்டை ரீச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஃபார்மிங், ரசாயன முறை இல்லாமல் நேச்சுரலாக உள்ள இயற்கை உரங்களை வச்சு ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து 2031 நிதியாண்டுக்குள்ள 3.25 ஹெக்டரை வந்து மாற்றணும், பரப்பளவு ஹெக்டர் நிலத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 8,80,000 ஹெக்டர் நிலமானது இயற்கை விவசாயத்தின் கீழ் தான் இருக்கு. எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2025-26 நிதியாண்டில் நாட்டில் வசூலான நேரடி நிகர வரி டேஷ். ஆன்சர் 23.40 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. நேரடி வரி வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் வருமான வரி கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க ஈட்டக்கூடிய லாபத்தை அவங்களுக்கு வரும் இல்லையா வருமானம், அதுல வந்து வரி செலுத்துவாங்க. இதான் நம்ம நேரடி வரி அப்படின்னு சொல்லுவோம். மறைமுக வரி அப்படின்னா மறைமுகமா வாங்குறது, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகள்லாம் மறைமுக வரி. இப்போ இந்த வரியை தான் நம்ம என்ன சொல்றோம், நேரடி வரின்னு சொல்றோம். நேரடி வரி வசூலா இருக்கு இல்லையா, அது மொத்தமா எவ்வளோ அப்படிங்கிறது. அதுல நிகர அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணதுனால நேரடி வரி வசூலானது எல்லாமே கணக்குல வச்சுக்க மாட்டாங்க. நேரடி வரி வசூலானது பிளஸ் அதுல ரீஃபண்டா கொடுத்ததை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட்னா என்னன்னா, முன்கூட்டியே பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 20 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு டேக்ஸ் நான் முன்கூட்டியே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த நான் ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டை நான் விற்க போகிறேன், விற்றா எனக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து நான் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ அதனால நான் முன்கூட்டியே அந்த வீட்டெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே 2 லட்சம் டேக்ஸை வந்து நான் செலுத்திட்டேன். சரிங்களா, அப்படி செலுத்திட்டேன். ஆனால் அந்த வீட்டை நான் விற்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து மறுபடியும் சீரமைக்கிறதுக்காக 50,000 செலவு பண்ணுறேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நான் கேபிட்டல் கெயின் ஃபண்டில் வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து டேக்ஸ் இருக்காது. அப்படி போடும்போது டேக்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு 2 லட்சம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை விட கம்மியாக தான் எனக்கு டேக்ஸ் வருது. ஸோ அதனால நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறேன். எனக்கு இவ்வளோதான் வந்திருக்கு வருமானம், நான் இவ்வளோதான் கட்ட வேண்டியது, நான் கூடுதலாக முன்கூட்டியே கட்டிடுறேன்னு சொல்லிட்டு நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதை தான் ரீஃபண்டுன்னு சொல்கிறோம். ஸோ மொத்த வரி வசூலில் ரீஃபண்டாக கொடுத்ததை வந்து கழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மீதி வருது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிகர நேரடி வரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வசூல் வந்து 23.40 லட்சம் கோடி. நிகர நேரடி வரி தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு போகிறது, ரீஃபண்ட் கொடுக்கறது போக மீது உள்ள அமௌண்ட்டு. ஸோ 2025-26 நிதியாண்டில் நேரடி வரி வசூல் அப்படிங்கிறது 23.40 லட்சம் கோடி அப்படிங்கிறது வசூலாயிருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய நிதியாண்டில் வசூலான வரியை விட 5.12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வரி வசூல் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் எது? ஆன்சர் பாத் ஃபைண்டர். ஸோ இந்தியாவில் வந்து சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோளை வந்து அனுப்ப போறாங்க. பிக்சல் நிறுவனம் வந்து சர்வம் நிறுவனத்தோட சேர்ந்து அனுப்ப போறாங்க. இதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத் ஃபைண்டர் எப்போ அனுப்ப போறாங்கன்னா இந்த வருஷத்தோட 4வது காலாண்டுல வந்து அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோளை வந்து பிக்சல் நிறுவனம் வடிவமைச்சிருக்காங்க. இது இந்திய விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி சர்வம் ஏஐ நிறுவனத்தோட இணைஞ்சு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த செயற்கைக்கோளோட எடை வந்து 200 கிலோகிராம் எடை கொண்டது. 2026 இந்த வருஷம் 4வது காலண்டர்ல அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலண்டர்ல அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். 2027 நெக்ஸ்ட் இயர் வந்து G20 சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு
பிளான் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ. அதுக்கடுத்து இஸ்ரோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏவுகணையில் எந்த ஒரு மோதல் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் 100க்கும் அதிகமான சேட்டலைட் லான்ச் பண்ணி நிலைநிறுத்திய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கு. அடுத்த உலகிலே முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க திருஷ்டி மிஷன் கீழே. ஸோ அதை லான்ச் பண்ண அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பேர் என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அதுக்கடுத்து மனித வரலாற்றிலே விண்வெளியில நீண்ட தூரம் பயணித்த ஒரு திட்டம் எது அப்படின்னா ஆர்டெமிஸ் 2. இந்த ஆர்டெமிஸ் 2ல பார்த்தீங்கன்னா 4 பேரை வந்து அனுப்பியிருப்பாங்க. நிலவுடைய மறுபக்கத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் ஃபயர்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் பரிசை வென்ற இந்திய பத்திரிகையாளர்கள் யார்? ஆன்சர் ஆர்.கே. ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா. ஸோ சிறந்த பத்திரிகையாளர்கள் இதழியலாளர்கள் இவங்களுக்கு புலிட்சர் பிரைஸ் அப்படிங்கிறது 1917ஆம் ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வராங்க. ஜோசப் புலிட்சர் அப்படிங்கிறவரால தான் இந்த விருது அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சிறந்த இதழியலாளர் பத்திரிகையாளர்களுக்கு வழங்குறாங்க. 21க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் கொடுக்குறாங்க. அதில் இந்தியாவிலேருந்து 2 பேர் ரிசீவ் பண்ணுறாங்க, ஆர்.கே. ஆனந்தும் சுபர்ண சர்மாவும். ஸோ ஆர்.கே. ஆனந்த் சுபர்ண சர்மா இவங்க 2 பேர். ஸோ இந்த ஆர்.கே. ஆனந்த் வந்து இந்தியா சேர்ந்த ஓவியர். அடுத்து சுபர்ண சர்மா வந்து பத்திரிகையாளர். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த படைப்புகளை வந்து நடாலி ஒபிகோ பியோசன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க பத்திரிகையில. ஸோ அதனால இவங்களோட இந்த விருதை வந்து பகிர்ந்து கொள்றாங்க 3 பேரும். அடுத்து புலிட்சர் பரிசை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் கொடுக்குறாங்க. ஆபீஸ்வரி சமீபத்தில் காலமான ஆர்.பி. சௌத்ரி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் திரைப்பட தயாரிப்பாளர். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்த ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் வந்து காலமாக இருக்காங்க. ஸோ இவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவர். அந்த நிறுவனத்தோட தலைவர் தான் இவர் சௌத்ரி. ஜீவா நடிகர் ஜீவா இருக்காங்களே அவங்களுடைய அப்பா. அடுத்து 6th மே கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் விஷயம் பார்க்கலாம். உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் பணம் அனுப்பும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பெற்ற நாடு எது? ஆன்சர் சீனா. உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 34. இதை 38 இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. உலக தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் குஜராத்ல. எந்த நிதியாண்டுக்குள் 3.25 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்தின் கீழ் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 2031ஆம் நிதியாண்டுக்குள். 2025-26ஆம் நிதியாண்டில் நாட்டில் வசூலான நிகர நேரடி வரி டேஷ்? ஆன்சர் 23.40 லட்சம் கோடி. இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் எது? ஆன்சர் பாத்ஃபைண்டர். 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் பரிசை வென்ற இந்திய பத்திரிகையாளர்கள் யார்? ஆன்சர் ஆர்.கே. ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா. சமீபத்தில் காலமான ஆர்.பி. சௌத்ரி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் திரைப்பட தயாரிப்பாளர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.